அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக கிரீடம் சுமக்கும் ராசியாக உங்களுடைய கன்னி ராசி அமைகிறதுங்க. அந்த வகையில் கன்னி ராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் தற்போது அஷ்டமத்தில் மறைவது அவ்வளவு நல்லதல்லங்க. சேமிப்பு கரையும், செயல்பாடுகளில் உழைப்புக்கேற்ற பலன் என்பது கிடைக்காது. அலுவலகத்தில் அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி அளிக்காதுங்க. இதிலும் மிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இறங்கு. அதே போல வேலையாட்களால் திருப்தி ஏற்படாது. மொத்தத்தில் சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் சுக்கிரனுடைய இந்த சஞ்சாரம் கன்னிராசினியர்களுக்கு அமைய இருக்குதுங்க. மொத்தத்தில் இது போன்ற நேரங்களில் பெண் தெய்வ வழிபாடுகளை முறையாக செய்வது பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மற்ற கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும், விரயங்கள் கூடுங்க. வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் விருப்பமின்றி வந்து சேர இருக்கு. கடன் சுமை அதிகரிப்பின் காரணமாக கவலைப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு சனியும் 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மருத்துவ செலவு கூடுங்க. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சஞ்சரிக்கும் போது இழப்புகள் எதிர்பாராத விதம் வந்து சேர இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க முன்னேற்பாட்டோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மூட்டு வலி, முழங்கால் வலி எதிர்கொள்வீங்க. வாங்கிய சொத்தை விற்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி அமைகிறதுங்க. சகோதர வர்க்கத்தினாலும் பிறரின் பொறுப்புகளை நம்பி ஒப்படைப்பதன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. இக்காலகட்டத்தில் அங்காரகன் வழிபாடு நன்மையை தருங்க. பாக பிரிவு முடிவதில் தாமதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குவர் புதன். கேந்திரபத்திய தோஷம் பெற்றவர். எனவே அவர் நீச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டங்கள்ல பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல நிகழ்ச்சிகள் முன்னின்று நடத்தி கொடுப்பாங்க. அதே போல் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் யோகம் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இழந்த பொறுப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் ஏற்படுகிறது. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப சுமை சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. உறவினர்களுடைய பகை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வேலைக்காக செய்த முயற்சி தாமதமாகலாம். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் நிலையில் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாங்க. உத்தியோக திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்கும். சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அங்காரக சனி பிரீதியை அனுகூல தலங்களில் சென்று வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் கேந்திரபத்திய தோஷம் பெற்றவர். எனவே அவர் நீச்சம் பெறுவது என்பது
இருப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது வரவும் செலவும் கிட்டத்தட்ட சரிசமமாக இருக்குங்க. இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. கூடுமான வரையில் அதிக அலைச்சலையும் கடின உழைப்பையும் தவிர்ப்பது உதவும். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவிடுவது இக்காலகட்டங்களில் அவசியங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திருமண முயற்சிகள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பே வரன் அமை. கணவன் மனைவி இடையே பரஸ்பர வாக்குவாதம், அந்யோன்ய குறைவு ஏற்பட இருக்கு. குழந்தைகளின் படிப்பில் பின்னடைவு ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. அதே போல் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க. அதே போல நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதற்காக கடன் கொடுக்க வேண்டாம். தற்போதுள்ள கிரக நிலைகளின் போது கொடுத்து உதவும் பணம் திரும்பி கிடைப்பது சற்று கடினம் என்பதால் கவனமாக இருப்பது அவசியங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் நிலையில் மீனராசியில் சூரியன், சுக்கிரன், சனி இணைந்து சஞ்சரிப்பது முன்னேற்றங்களை ஏற்படுத்துங்க. பணிசுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்க செய்யும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் சிறு ஊதிய உயர்வையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு தாய்நாடு திரும்பும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. இங்கு திரும்பியுடன் நல்ல பணி ஒன்றையும் அளித்தருள்வார் சனி பகவான். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பாக்கியஸ்தானத்தையும் தனது சுப பார்வையால் பலப்படுத்துவதால் நல்ல லாபம் கிடைக்க இருக்கு. புதிய கிளைகள் திறப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ளவர் சுக்கிரன் ஆவார். அத்தகைய பெருமையும் சக்தியும் வாய்ந்த சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கும் புகழும் ஓங்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருப்பதால் வெளிநாடுகளில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க இருக்குங்க. நாட்டிய பள்ளிகள் நல்ல அபிவிருத்தி அடையுங்க. குறிப்பாக வீணை, வயலின், நாதஸ்வர கலைஞர்களுக்கு வருமானம் உயர இருக்கு என சுக்கிரனுடைய சஞ்சார நிலை உறுதியாக எடுத்துக்காட்டு. அதே போல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இவர்களது தயாரிப்புகள் மக்களிடையே பிரபலமாகி நல்ல வசூல் பெற்று தருங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் அனைத்து கட்சியினரும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. பலருக்கு செல்வாக்கு மிக பிரமுகர் ஒருவருடைய நட்பு கிடைக்க இருக்கு. அந்த நட்பு காரணமாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனையாக அமைய இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான அனைத்து உதவிகளும் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தருணங்கள கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அம்பாளுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.